பிஜேபிக்கு இது போராத காலம் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதாவது RN ரவி அவர்களை அனுப்பினார்கள். அவர் இங்க வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் பேசின பேச்சுகளும் செய்த செயல்களும் கடைசியா ஆல் இந்தியா லெவல்ல அத்தனை ஆளுநர்களுக்கும் ஆப்பாக அமைந்து விட்டது. இதனால் பெரும் தலைவலியில் உள்ளது பிஜேபி அரசு. இன்னொரு ஐபிஎஸ் வந்து பிஜேபியோடைய தமிழ் மாநில தலைவரை நியமிச்சாங்க. அவர் என்னடான்னா கட்சியை வளர்க்கறதை விட்டுவிட்டு செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா தாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு, தெருக்கூத்தாடி போல. இப்போ அவரையும் தூக்கிட்டாங்க. அவர்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதனால பிஜேபிக்கு கெட்ட பேர். நம்ம ஆதீனம் அவர் கிளப்பி விட்ட ஒரு பொய் பிரச்சாரம், அதுவும் பிஜேபி தலையிலேயே போய் விடிந்தது. இது அனைவரும் நன்றாக உணர்ந்ததே. இது மட்டுமா, இந்தியா முழுவதும் குடியரசு துணைத் தலைவர் தங்கருங்கிறவர் கோர்ட்டை எதிர்த்து பேச போய், கோர்ட்டை கமெண்ட் பண்ண போய், இப்போ வந்து கோர்ட்டு மூலமா செம அடி வாங்கிட்டு இருக்காரு. அதே போல இன்னும் 2 எம்பிக்கள் கோர்ட்டு தொடர்ந்து அவர்கள் வசப்பாடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஆல் இந்தியா லெவல்ல இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்காங்க. மும்மொழி கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் முடிஞ்சு போற குழந்தைங்கள்ட்ட கொண்டு பிஸ்கட்டையும் கூல்ட்ரிங்ஸையும் கொடுத்து கெஞ்சி கெஞ்சி கையெழுத்து வாங்கினார்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 9 இடங்கள்ல மாநாடு நடத்தி அதன் மூலமா கையெழுத்து இயக்கம் நடத்தி 1 கோடி கையெழுத்துக்கு மேல வாங்குவோம் அப்படின்னாங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுவும் அப்படி நின்று போச்சு. இதுவுமே இன்றைய வரையிலும் மக்கள் பேசி பேசி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம மிச்சம் வச்சிருந்த இந்த கல்விக் கொள்கையிலே போய் இப்போ ஒரு சங்கி பிஜேபி வக்கீல் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட போய் ஒரு மனு தாக்கல் பண்ண போய் இப்போ அதுவும் வந்து மிகப்பெரிய தலைக்குனிவாக அமைஞ்சிருக்கு. தடி எடுத்தவெல்லாம் தண்டால்காரன் அப்படின்னு ஒரு சுலபடை சொல்லுவாங்க தமிழ்ல. இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அவனும் தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையோ சொல்ல போய் இப்போ பிஜேபியினுடைய மொத்த இமேஜுமே உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் முக்கியமாக காரைக்குடியிலேருந்து ஒருத்தர், அவரெல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்காருங்க. பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் சரி அடுத்தவர்களை இரிட்டேட் தான் பண்ணுது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் போய் மிகப்பெரிய அடி வாங்கினாங்க. அது இல்லாமல் ஒருத்தரை அறங்காவலரை நியமிச்சதுக்காக, அதாவது முஸ்லீம் பெயரை கொண்ட ஹிந்து, பிறப்பால் ஒரு இந்து, பேர் மட்டும்தான் முஸ்லீம் பேர் வச்சாங்க. அதையே தெளிவாக விசாரிக்காம முந்திரி கொட்டை மாதிரி போய் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதுலேயும் செம அடி வாங்கினாரு. இருந்தாலும் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு. வயசுக்கேற்ற பேச்சும் கிடையாது, வயசுக்கேற்ற நடவடிக்கையும் கிடையாது. மிகப்பெரிய தேசிய கட்சியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவர்கள் கிடையாது. இப்படியாக பிஜேபி கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்னைக்கு வந்து தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. திமுக கட்சியும் சரி அதனுடைய தோழமை கட்சிகளும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம தேர்தல் வேலையை பார்க்க வேண்டியதில்லை போல இருக்கு, இவர்களே நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேஸ் போட்டாலும் ஜெயிக்கிறாரு, கேஸ் போடாம அதை கண்டுக்காம இருந்தாலும் ஜெயிக்கிறார். அதாவது வாதியாகவும் ஜெயிக்கிறாரு, பிரதிவாதியாகவும் ஜெயிக்கிறார். இதுதாங்க அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான தந்திரம்னு கூட சொல்லலாம், வெற்றிக்கான சூழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த NEP நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒரு சங்கிய சுப்ரீம் கோர்ட் வச்சு அடித்த அடியை பற்றி தான் பேசுறதுக்காக இந்த வீடியோ மெயினாக நான் வந்து உங்களுக்காக வெளியிடுறேன். ஏன்னா நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவை நான் பார்க்க போகிறோம். எனவே இதை கவனமாக கடைசி வரை பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். குரலற்றோன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம். தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது வீடியோவில் செல்வோம். அதாவது பிஜேபியினுடைய ஒரு வக்கீல் DS மணி அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, மத்திய அரசு கொண்டு வந்த இந்த பாலிசியை உடனடியாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் 3 மாநிலத்திலையும்
இதை வந்து அமல்படுத்த சொல்லுங்க, அமல்படுத்துவதற்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு அந்த கேஸை போட்டிருக்காரு. சரிங்களா? இவர் பிஜேபியில் இருக்கவர், இப்பொழுது வந்து டெல்லியில் செட்டில் ஆயிட்டாரு. இருந்தாலும் இங்கு உள்ள தலைவர்களுடன் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், நம்ம கருநாகராஜன் இவங்கள்ட்ட எல்லாமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஒரு நபராக இருக்கின்றார். அவர் போட்ட அந்த கேஸு ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் பெஞ்சுக்கு வருது. அப்பொழுது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த கேஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனால் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியில் வந்து செட்டில் ஆகியிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆகையினால நானே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசுல அங்கே நான் ஹிந்தி படிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்காது. எனவே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் உடனடியாக இந்த 3 மாநிலங்களும் அமல்படுத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ அந்த நீதிபதியை கேட்குறாங்க, சரி நீங்கள் ஏன் வந்து கற்றுக்கறல, உங்களை யார் கற்றுக்க வேணான்னு சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. இப்போ நீங்கள் டெல்லியில் தானே இருக்கீங்க, உங்களை யார் ஹிந்தி கற்றுக்க வேணாம்னு தடுத்தது அதை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ டெல்லியில் தானே இருக்கீங்க, டெல்லியில் கற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எனக்கு சின்ன வயசில் அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் இப்போ தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் தாராளமாக ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இடையில ஒரு ஆடியோ ஒன்று 2 மாதமாக லீக் ஆகிட்டு இருக்கு. அதில் இதே வக்கீல் டிஎஸ் மணியுடன் நமது கரு நாகராஜன், அதாவது பிஜேபியினுடைய அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அதனால அந்த கரு நாகராஜன் இவர்கிட்ட பேசுறாரு, நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு சென்றீர்கள், நீங்க இதை பத்தி யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா, நீ டிஸ்கஸ் பண்ணாம நீங்க பாட்டுக்கு போய் போட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, ஏனே நல்ல விஷயம் தானே, இந்த பெட்டிஷனை போட்டதுனால எனக்கு அங்கே உள்ள சிட்டிங் ஜட்ஜிங்களே வந்து என்னை பாராட்டினாங்க, நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, இது வந்து மிகவும் சிறப்பான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பாராட்டினாங்கண்ணே, என்னென்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சரி இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கருணாகரன் கேட்குறாரு. அண்ணே நானே பாதிக்கப்பட்டிருக்கேனே, இப்போ நான் வந்து டெல்லியில் இருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அதுபோல் நம்மளது குழந்தைகளும் பாதிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கருணாகராஜன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நல்லா கவனிங்கள் நண்பர்களே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் அவங்க தான் சொல்கிறாங்கல்லப்பா, 68 லட்சம் பேர் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹிந்தி நாங்கள் யாரும் படிக்க வேணாம்னு சொல்லலை, ஹிந்தியை நீங்கள் விருப்பப்பட்டவர் படித்துக் கொள்ளுங்கள், எங்களது பள்ளியில் வைத்து நடத்த மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்களும் படிச்சுக்கிற வேண்டியதானே, உங்களை யாரும் தடுக்கலை. இல்லை, இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்டில் அவங்க இதே வாதத்தான் வைப்பாங்க, நாங்கள் இதை யாரும் தடுக்கவில்லை, விருப்பப்பட்டவர் படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க தமிழ்நாடு வாதாடும். அப்படி வாதாடுற இடத்துல நாம் தோற்று விட்டோம் என்றால் இது மத்திய அரசுக்கும் சேர்த்து அடிக்கக்கூடிய ஆணியாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, இது மத்திய அரசுக்கு சேர்த்து அடிக்கக்கூடிய ஆணியாக இருக்கும், இதனால எல்லாருக்கும் சங்கடம், நீங்க எதுக்கு இதை கோர்ட்டு கொண்டு போனீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அண்ணே நான் நல்ல விஷயம் நினைச்சு தான் கொண்டு போனேன், அதுக்கு மேல தோத்துருச்சுன்னா நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே அந்த பேச்சை துண்டிக்கின்றார். அப்ப பிஜேபியில் உள்ள மேல்மட்டத்தில் உள்ள அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கின்றது, இதை ஹிந்தியை யாரும் படிக்க வேணாம் என்றோ, ஹிந்திக்கு நாங்கள் எதிரி என்றோ திமுக அரசோ திமுக காரங்களோ சொல்லலை. விருப்பப்பட்டவங்க படிச்சுக்கோங்க, எங்களது பள்ளியில் வைத்து நாங்கள் இதை நடத்த மாட்டோம், அதற்கு நீங்கள் 3ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைப்பீங்க, அந்த பொதுத் தேர்வில் எங்கள் குழந்தைகள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இடைநிற்றல் ஜாஸ்தியாகும், அந்த இடைநிற்றலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், அதனால் இதன் மூலமாக இடைநிற்றல் என்றால் நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும், ஆகையினால இன்று இருக்கின்ற அந்த கல்வி நிலை குலையும், கம்மியாகும், ஆகையினால நாங்கள் வந்து இதை வந்து இந்த புது பாலிசி ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக அவர் சொல்கிறார். இரண்டாவது, இது அனைத்து பிஜேபியில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் இதை வந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு தேர்தலின் யுக்தியாக இதை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது என்னமோ திமுக அரசு தான் இதை தடுப்பது போலவும், அவர்கள் மிக சிறப்பான கொள்கையை கொண்டு வந்திருக்க போலவும் ஒரு அப்படியே பயங்காட்டிக்கிட்டே மக்கள்கிட்ட வந்து அதை ஒரு திமுக அரசை மட்டப்படுத்துவது போலவே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நமது முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, 2152 கோடி தானே நிறுத்துவீங்க, இன்னும் 10,000 கோடி நிறுத்தினாலும் பரவாயில்லை, இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் பள்ளிகளில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட பாருங்க, சிபிஎஸ்சியில் ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அடுத்த வருஷத்துலேருந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு
பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து நமது மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட, கல்வி அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, இதற்கு நீங்கள் பள்ளியில் சேர்க்கும் பெற்றோர்களே நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். அதனால ஒன்று அவங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க, இல்லைன்னா சிபிஎஸ்சியிலிருந்து வெளியில் கொண்டு வந்து நம்மளுடைய மற்ற பள்ளிகளில் சேருங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆகையினால இதுதாங்க உண்மை. தமிழக அரசு எந்த விதத்திலையும் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் உள்ள கருத்துக்களை தான் எதிர்க்கின்றது. சரி, இப்போ கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு வருவோம். இந்த கோர்ட்டு தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து சட்டம் கிடையாது, சட்டத்தை மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கிடையாது, இது ஒரு கொள்கை, கல்வியில் உள்ள ஒரு கொள்கை. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மாநில அரசின் கொள்கை சார்ந்தது. அதனால இந்த கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து சட்டமன்றத்திற்கு எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அவையினால இதை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. சரியா? அப்ப கருணாகரன் சொன்னது கரெக்ட். இது தோற்றுவிட்டால் நமக்கு மட்டுமல்ல, நமது மத்திய அரசுக்கும் மோடி அமித்ஷாவிற்கும் நாம வாங்கி கொடுத்து அடிக்கிற ஒரு ஆணி அப்படின்னு அப்பவே அவர் சொல்லிட்டாரு. எதுல? அந்த ஆடியோல மிக தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. இது வந்து இது தோத்துருச்சுன்னா இது வந்து நமக்கு மட்டுமல்ல, மத்திய அரசுக்கும் அமித்ஷா மோடி அவர்களுக்கும் அடிக்கின்ற ஆணியாக இருக்கும், அடிக்கின்ற ஆப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆகையினால் மக்களே, இது பிஜேபி ஒரு கண்மூடித்தனமான வித்தையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த 2026 தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் அவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் அப்படிங்கிறத இந்த கோர்ட் மூலமா அவங்களே அதை நிரூபிச்சிட்டாங்க. ஆகையினால இருந்தும் ஜெயிப்பார், படுத்தும் ஜெயிப்பார் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத இதுலேயும் காட்டிட்டாரு. இது பாருங்க, நாம எங்கேயும் அலையல, நமது அரசு எந்த கேஸ் இதை பற்றி போடலை. இது அவர்களே நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு சாதகமான தீர்ப்பு என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கையில் பாஜக அரசு செய்கின்ற மோடி மஸ்தான் வித்தைகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மிகவும் ஒரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.